தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரியார் மண் ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரப்பினர் இது பெரியார் மண் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கும், ஆன்மீக பூமி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கும் வந்து கிளம்பியிருப்பாங்க. நீங்க தொடர்ந்து வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கிறீங்க, இந்தியா ஃபுல்லா பல்வேறு மாநிலங்களுக்கு பயணிக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்மீக பூமின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த ஆன்மீக பூமியில பாஜகவால பெருசா ஜெயிக்க முடியல. சோ இப்போ 2-3 விஷயங்கள் உங்க கேள்வியில அடக்கம். இது பெரியார் மண். ஆமாம், பெரியார் மண். ஏன்னா ராமானுஜர் என்கின்ற பெரியவர் வாழ்ந்த மண். அவர் பெரியார் தான். எனக்கு அவர் பெரியார், அவருடைய மண். ஆழ்வாராதியர்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், 4 வேதங்களை தமிழ் செய்து கொடுத்த எங்கள் சுவாமி நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், 6 அங்கங்கள் வேதங்களுக்கு உண்டு. அந்த 6 அங்கங்களுக்கு சமமாய் திருவிருத்த, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், குருத்தாண்டகத்தை கொடுத்த திருமங்கையாழ்வார் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். அதே சமயத்தில் 12 திருமுறையை கொடுத்த நாயன்மார்கள் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். அருணகிரிநாதர் முருக பக்தியில் தத்தளித்தவர், அப்படியே மிதந்துட்டு இருந்தார் அந்த முருக பக்தியில. திருப்புகழ் பாடி கொடுத்த அருணகிரிநாதர் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். ஆச்சரியமான தமிழ் கவிதைகளை பாடி கொடுத்த சுவாமி வேதாந்த தேசிகன் கொடுத்த மும்மணி கோவை, நவமணி மாலை, திருச்சின்னமாலை, அடைக்கலப்பத்து போன்ற தமிழ் பிரபந்தங்களை கொடுத்த சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். இப்ப அவரவர்கள் கூட்டத்துக்கு அவரவர் ஆச்சாரியன் பெரியார். இங்க டிராவிடியன் ஐடியாலஜி ஒருவேளை ஃபாலோ பண்றவர்களுக்கு ராமசுவாமி நாயக்கர் அவர்களை பெரியார்னு சொல்லலாம். நான் அதை தப்புன்னு சொல்லல. இவர் தான் எனக்கு பெரியார். அந்த விதத்துல இது பெரியார் மண் தான். இல்ல, உங்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி பதில் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். ஏன் நான் வந்து பெரியோர்கள்லாம் வாழ்ந்த மண்ணுன்னு சொல்றேன். பெரியார் என்பது ஒரு டைட்டில் சர்மாஜி. அது எனக்கு பிடிச்ச வாளுக்கு நான் கொடுக்கும்போது அவர் தான் எனக்கு பெரியார்னு சொல்றேன். ஒண்ணும். 2வது, நீங்க கேட்ட கேள்வியில இது வந்து பெரியார் மண். இப்ப இந்த இடத்துல பெரியார்னு சொல்லக்கூடியது இந்த டிராவிடியன் ஐடியாலஜியில சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பெரியார். அவருடைய மண் என்று சொன்னால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யூஆர் குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஜேர்னலிசம் அண்ட் பாலிடிக்ஸ். திமுக, அஇஅதிமுக 2 பெரும் கட்சிகள், 2 பேருமே டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்றாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நாத்திகரா? ஜெயலலிதா அவர்கள் நாத்திகரா? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் நாத்திகர்களா? அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் பொட்டே வச்சுக்கிறது இல்லையா? இப்பதானே ஒரு மினிஸ்டர் கூட சொன்னார், இது ஆன்மீக ஆட்சின்லாம் சொன்னார். சோ எங்கேருந்து இது? பெரியார் ஆட்சியிலேருந்து ஆன்மீக ஆட்சி வந்துடுத்து. அவர்களே ஒத்துக்கிறா. எவ்வளவு கூட்டமா யோசிச்சு பாருங்க. அடியே நீங்க சொன்னீங்களே, அந்த ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. பாரத தேசத்தில் நிறைய மாநிலங்களுக்கு சென்று எத்தனையோ கோவில்கள் போயிருந்தாலும் மார்த்தட்டி சொல்லுவேன், தமிழகத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிராண்டியர் ஆஃப் த டெம்பிள்ஸ், சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் நாயக்கர்களும் விஜயநகர மன்னர்களும் சேதுபதி ராஜாக்களும் எழுப்பிய கோவில்கள் மாதிரி வேற எங்கும் காணும். யாமறிந்த மொழிகளிலே மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமா. ஒரு அண்ணாமலையார் தீபம்னா கோடி மக்கள் வரா. மாமாங்கம் இப்ப கும்பகோணத்துல நடக்க போறதுன்னா கும்பமேளா நடக்க போற மாதிரி கூட்டம் வர போறது. ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லை. பழனியில கூட்டமான கூட்டம். எங்க இப்ப போகிறவா எல்லாரும் பார்ப்பனர்களா? எத்தனையோ எல்லா தரப்பு மக்கள், பணக்காரன் முதல் ஏழை வரை, படித்தவன் முதல் படிக்காதவன் வரை இத்தனை பேர் திரண்டு வராளே. இது பெரியாருடைய மண் என்று சொன்னால் இது என்ன மண்? அடியேனை பொறுத்தவரை இது ஆன்மீக பூமிதான். அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்கு, என்னைக்குமே இருக்கு.